கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம் என்ன படம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நிறங்கள் 3 அப்படின்னு ரீசெண்டாக ப்ரைமில் ஒரு படம் பார்த்தேன். கொஞ்சம் பரவாயில்ல, என்னை கவர்ந்த படம், அதனால் அதை சொல்லலாம் நான் அப்படின்னு நினச்சேன். படம் வந்து பார்த்திங்கன்னா, அப்பா மகன் இல்லை அப்பா பிள்ளை இவர்களுக்கு நடுவிலான புரிதல் இல்லாமல் இருப்பது ஏன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் அந்த கதை வந்து சுற்றி சுற்றி நகருது. மொத்தத்தில் அதில் வந்து 3 அப்பாக்கள் 3 பிள்ளைகள் இவங்களை சுற்றி நடக்கிற கதையாக அதை கொண்டு போயிருக்கிறாங்க. அதில் ஒரு அப்பா வந்து அவர் யாருன்னு எனக்கு தெரியல, அவருக்கு ஒரு பையன், அந்த பையனையும் எனக்கு யாருன்னு தெரியல, பேரை பார்த்தேன் ஒன்றும் புரியல, ஞாபகத்தில் வரல. அந்த படத்தில் பேர் நல்லா ஞாபகம் இருக்கக்கூடியது ரஹ்மான், சரத்குமார், துருவா, இவர் நம்ம முரளியோட பையன் இருக்கார்ல அவர். இந்த 3 பேர் தான் கொஞ்சம் தெரிஞ்ச முகமாக இருக்குது, மற்ற எல்லாருமே தெரியாத முகங்கள் தான். இவங்க 3 பேருமே அப்பாக்கள், 3 பேருக்கும் பிள்ளைகள். சரத்குமாருக்கு பிள்ளையாக துருவ் நடிச்சிருக்காரு. இந்த இவர் யார், ரஹ்மானுக்கு மகளாக ஒரு பெண்ணு நடிச்சிருக்காங்க. 3வதாக இந்த பையன். ஸோ இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து ஸ்கூல் படிக்கிற பையன், காலையில் எந்திரிச்சு டியூஷனுக்கு கிளம்புறான். ஸோ அந்த டியூஷனுக்கு கிளம்பும்போது போனால் அங்கே மேக்ஸ் டியூஷன் மூடி இருக்கு. மேக்ஸ் டியூஷன் மூடி இருக்குன்னொடனே அவன் திரும்பி வரான். திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு தெருவில் ஒரு கார் நிற்குது. ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை வாயை மூடி காருக்குள்ளே ஏற்றி கதவை மூடிட்டு கார் கிளம்புது. இதை பார்த்துட்டு இந்த பையன் பயந்து போய் ஓடி வந்துடுறான். ஓடி வந்துட்டு நேராக வீட்டுக்கு வரான். வந்தவொடனே வீட்டில் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வாக்குவாதம். ஏன்டா உனக்கு முதல்ல தெரியாதா அப்படின்னு கேட்டால், நீங்கள் தான் எனக்கு ஃபோனே வாங்கி தரலையா, ஃபோன் வாங்கி தந்துருந்தா வாட்ஸ்அப் குரூப்பில் சார் மெசேஜ் போட்டிருப்பாரு, நானும் பார்த்துட்டு போய் அலைய வேண்டி இருந்திருக்காது, நீங்கள் ஃபோன் வாங்கி தரல அப்படின்னு சொல்லி சண்டையாகுது. சண்டை வீட்டில் சண்டை போட்டு ஸ்கூலுக்கு போயிடுறான் அந்த பையன். அங்கே ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க கிளாஸ் வாத்தியாராக ரஹ்மான் வர்றார். ரஹ்மான் வந்து அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஏதோ ஒரு ஃபோனு பார்க்குறாரு, யாருக்கோ ஃபோன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு திரும்பி கிளாஸுக்கு வந்து அந்த பையனை கூப்பிட்டு, நான் உனக்கு ஒரு செமினார் எடுக்க சொன்னேன்ல, அதாவது செமினார்னு சொல்லுவாங்க, அதாவது பசங்களையே, அது கல்லூரிகளில் ஒரு சில பள்ளிகள்லேயே அது நடக்கும். நல்லா படிக்கிற பசங்களை கூப்பிட்டு, இல்லை அந்த பசங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர் போகிறதுக்காக ஏதாவது ஒரு பாடத்தை சொல்லி, இந்த பாடத்தை நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நீயே கிளாஸ் எடு அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுபோல் ரஹ்மான் என்ன பண்ணுவார், இந்த பையனையே கிளாஸ் எடுக்க சொல்லுவார். சரின்னு இவனு அந்த கிளாஸ் எடுத்து முடிக்கும்போது லேட்டாக வந்த பசங்க 2 பேர் வந்திருப்பாங்க. அவங்கள பிரின்ஸிபல் ரூமுக்கு அனுப்பிச்சிருப்பாரு ரஹ்மான். அந்த பசங்க திரும்பி வருவாங்க. வந்தவொடனே, சார் அங்கே வந்தாராடா அப்படின்னு, வசந்த் சாருன்னு வந்தார், ஆனால் அவர் வந்து ஏதோ பிரின்ஸிபல்கிட்ட சொல்லிவிட்டு லீவ் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு. அவர் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன சொல்லுவான், நீ வாடா நம்ம 2 பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல மட்டும் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. ஸ்கூல் பசங்க பைக்கில் வர மாதிரி சீன் வச்சுருக்காங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு 18 வயது முடிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கூல் பசங்க 2 பேர் பைக் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி படத்தில் அதுவும் ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி காட்சி வச்சுருந்தது தப்பு. அந்த பசங்க சைக்கிளில் போனாங்கன்னே வச்சுருந்துருக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. பைக்கில் போனாங்கன்னெலாம் வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? இப்போ இந்த பசங்கள்லாம் போகிறாங்க. போய் அந்த ஒரு ரஹ்மானோட பொண்ணு இப்போ இருக்குல்ல, அந்த பொண்ணு படிக்கிற ஸ்கூலுக்கு போய் அங்கே இன்னொரு பொண்ணு, இன்னொரு பையனுக்கு ஃப்ரெண்டு, அந்த கூப்பிட்டு அவள் வந்தாளான்னு கேட்குறாங்க. அவள் வரல அப்படின்றாங்க. வரலன்னொடனே ஃபுல்லாக தேடுறாங்க, என்ன பண்ணுறதுனே புரியல. அப்படியே சுற்றிக்கிட்டே வராங்க. இந்த நேரத்தில் பார்த்தோம்னா இந்த பசங்க வந்து ஒரு டீ கடையில் வந்து உட்காந்துருப்பாங்க. இந்த பையன் ரொம்ப சோகமாக இருப்பான். ஏன்டானா, நேற்று தான்டா நான் ப்ரப்போஸ் பண்ணேன். அப்படியா, என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு வந்து நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் இன்றைக்கி சொல்லுவான்னு நினச்சேன், இன்றைக்கி அவளை காணவும் இல்லை, பார்க்கவும் முடியல, அவங்க வீட்லேயே அந்த பொண்ணு இல்லை அப்படின்னு. இப்போ இவர் ரஹ்மான் வந்து வீட்டுக்கு வந்திருப்பார். வீட்டில் வந்து அவர் ஒய்ஃப்ட எல்லாம் கேட்பார். போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பாரு. பொண்ணு காணாமல் போயிடுச்சு. சரியா? இந்த கதையை நல்லா பின்னியிருக்கிறாங்க. ஏன்னா முதல் காட்சியில் இவர் வந்து அந்த பொண்ணை கடத்துறதையும் பார்க்குறாரு, அடுத்த அளவுக்கு தொடர்ந்து அந்த பொண்ணு காணாமல் போச்சுன்றதெல்லாம் வருது. இப்போ அப்படியே அங்கேயும் சுற்றி ஒரு தெருவுக்கு வருவாங்க. பார்த்தா அந்த பையன் வந்து அந்த காரில் வந்து பின்னாடி பார்த்தா காட்ஃபாதர்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கிறத பார்த்துப்பான். சரின்னா அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோம். அந்த வீட்டுக்குள்ளே போய் பெல் அடிப்பாங்க.
அதோட கட் பண்ணி அடுத்த சீன் வந்துடும். என்னன்னா இவர் துருவா துருவா வந்து ஒரு இடத்துல நின்று பிஸ் அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு வருவார். வந்தால் ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாங்கம்மா, இங்கே பாரு நம்ம போலீஸ் பர்மிஷன் கூட வாங்காமல் இந்த ஷார்ட்டை ஷூட் பண்ணுறோம், அதனால் கொஞ்சம் ரொம்ப சத்தம் இல்லாமல் டக்குன்னு நடித்து இந்த இந்த சீனை முடிச்சிட்டோம்னா நம்ம வீடு கிளம்பிடலாம் அப்படின்னு. என்னன்னா அந்த பையன் பார்த்தான்ல, அது வந்து இவன் வந்து ஷூட் பண்ணது. இவன் வந்து ஏதோ ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஷூட் பண்ணுறவன், இவன் ஒரு மூவி டைரக்டர். சரியா? அது சப்புன்னு ஆயிடுச்சா? இன்னும் இருக்கு. இப்போ இந்த பசங்க உள்ளே போகிறாங்க. இவங்க ஆங்கிள் இருந்து கதை வரும். இவங்க எல்லாரும் இங்கே வந்துட்டு இதெல்லாம் வண்டியெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டு உள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபோன் வரும். ஃபோன் வந்தோடனே எடுத்து பேசினா என்ன வரும்னா, இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு கால் வரும். காலில் வந்து அவன் துருவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லுவான், நான் வேலை பார்க்குறேன்லடா ஒரு டேரக்டரு, அந்த டேரக்டர் நீ ஏற்கனவே ஒரு கதை சொன்னல, அந்த கதையை அவர் தன்னோட கதைன்னு ஒரு ஹீரோட்ட சொல்லி அவர் ஓகேன்னு டேட் வாங்கிட்டாரா, ஏன் வேலை போனாலும் பரவாயில்ல, நீ உன்னோட அந்த பவுண்டு ஸ்கிரிப்ட் காப்பி வச்சுருப்பில்ல, அதை எடுத்துகிட்டு நேராக வா, அந்த ஆள்கிட்ட என்னன்னு பேசிடலான்னு. இவன் டென்ஷன் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த ட்ராயரை திறந்து பார்ப்பான். பார்த்தா உள்ள அந்த ஸ்கிரிப்ட் காணும். ஸ்கிரிப்டை காணணுன்னு இவன் வந்து ஒரு போதை அடிக்ட் வேற, ஃபுல்லாக கஞ்சா அப்படின்னா மருந்து எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த காணுன்ற வேகத்தில் ஃபுல்லாக போதையை போட்டுட்டு படுத்திருப்பான். இப்போ படுத்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் என்ன ஆகும், பெல் அடிக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஏரியாவுக்கு ஒரு வேன் வந்து நிற்கும். இங்கே கட்டு. அடுத்த சீன் பார்த்தோம்னா, இந்த துருவ வீட்டிலேருந்து ஒருத்தர் ரகசியமாக காலங்கத்தால் வருவான். இவங்கெல்லாம் ஷூட் போயிருந்தாங்களா, அந்த டைமில் வந்து அந்த பவுண்ட் ஸ்கிரிப்டை திருடி எடுத்துகிட்டு போயிடுவான். எடுத்துகிட்டு போய் எங்கே போவான், நேராக போலீஸ் ஸ்டேஷன் போவான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் போலீஸ் ஸ்டேஷனில் சரத்குமார் இருப்பார்ல, சரத்குமாரை கொண்டு போய் கொடுத்துருவான். அதை சரத்குமார் அதை வாங்கி வச்சுட்டு, நீங்கள் கேட்ட டாக்குமெண்ட் என் கைக்கு வந்துருச்சு, எங்கே வரணும்னு சொல்லுங்கள், எவ்வளோ அமௌண்ட்டு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருப்பார். வாங்கி உள்ளே வச்சுட்டு அந்த நேரத்தில் பார்த்தா ஜெயிலில் 2 பசங்க இருப்பாங்க. 2 பேரும் யாருன்னு பார்த்தா ஒரு மினிஸ்டரோட பையன். சரியா? கார் ஹிட் அண்ட் ரன் கேஸு. அதுக்கப்புறம் வக்கீலை வந்து கூட்டு போக சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை வந்து காசெல்லாம் கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் இவங்க போதையாகி, யார் இந்த மினிஸ்டரோட பசங்க 2 பேரும் போதையாகி நல்லா கோர்த்து கொண்டு போயிருக்காப்புல. இந்த டைரக்டர் தான் வந்து துருவ நட்சத்திரம்னு அந்த படத்தை எடுத்த டைரக்டர்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ அந்த போலீஸில் உள்ள ஸ்டேஷனில் உட்கார வச்சு அவமானப்படுத்திட்டான் அந்த இன்ஸ்பெக்டர், விடக்கூடாது அவனை அப்படின்னு சொல்லி ஆளுங்களை அனுப்பி போய் அவர் பையன் துருவ போய் அடிக்க சொல்லி அனுப்பிச்சி விட்ருப்பான். இப்போ இந்த 2 பசங்களும் போய் பெல் அடிக்க போகும்போது பின்னாடி ஒரு வேன் வந்து நிற்கும். அந்த பசங்க பூரா இறங்கி வருவாங்க, அடியாளுங்க பூரா வந்து இவனில் பார்த்துட்டு என்னடா போங்கடா அப்படின்னு இவனில் துரத்தி விட்டுட்டு கதை வந்து உள்ளே போய் அடிக்க போவாங்க. இவன் போதையில் சண்டை போட்டு அடி வெளுன்னு வெளுத்து எல்லாரையும் துரத்தி விட்ருவான். இந்த பசங்கள்லாம் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்கல்ல, வெளியே போனவங்க, அவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்பும்போது காருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஃபாலோ பண்ணி போகும்போது இது மாதிரி என்னாச்சுன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் வந்து சாரி இங்கே இதுக்கு முன்னாடி என்ன ஆகுனா, இந்த டாக்குமெண்ட்டை கொண்டாந்து கொடுத்தான் பார்த்தீங்களா, அவனை ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. நீ உள்ளே நான் வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்றாங்க. அவன் சும்மா பெட்டி தீஃப், அவன் அங்கங்கே குட்டி குட்டியாக திருடுறான். அப்போ அந்த ஏட்டையா என்ன சொல்லுவார், இந்த பொண்ணை பார்த்துருக்கியாடா, இந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கொடு, நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு. அப்போ அந்த பையன் பார்த்துட்டு, நான் இந்த பொண்ணை பார்த்தேனே, நீ காலையில் தான் பார்த்தேன், காலையில் ஒரு 5:15 பார்த்தேன் அப்படிமா. 5:15 பார்த்தியா, எங்கே பார்த்தேன் அப்படின்னா அந்த இடத்த சொல்லி, அங்கே ஒரு டீ கடை, அந்த டீ கடையில் தான் அந்த டீ கடைக்காரர் வந்து சைக்கிளை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நேராக போச்சு, போய் ஒரு டேர்னிங்கில் ஒரு புதர் மாதிரி இருந்துச்சு, அந்த இடத்துல சைக்கிளை போட்டுட்டு ஒரு கார் நின்றுது, அந்த காரில் ஏறி போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே ஏட்டையா என்ன பண்ணுவார், ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி கூட போய் அங்கே சைக்கிள் இருக்கான்னு பாரு, சைக்கிள் இருந்ததுன்னா அங்கே பக்கத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் வச்சு விசாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ அங்கே போய் பார்த்தா சைக்கிள் இருக்கும், ஒரு கிரே கலர் ஐ10 காரில் தான் போச்சு அப்படின்னு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவர் வர சொல்லுவாங்க. வந்தவுடனே இந்த விஷயத்த சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவர் போயிடுவார்.
அந்த நேரத்தில் இன்னொரு கான்செப்டில் வந்து இந்த இவங்க வீட்டில் இருந்து இந்த ரவுடிங்கெல்லாம் அடி வாங்கிட்டு போகிறத பார்த்துட்டு சரத்குமாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே எனக்கு தெரியும் யார் பண்ணியிருப்பான்னு நேராக போய் அந்த மந்திரியோட பெரிய பையனை கூட்டின்னு வந்து உள்ளே கூட்டு போய் வச்சு வெளுன்னு வெளுத்துருவான் ஜெயிலில் வெளுத்துட்டு உள்ளே போட்டுருவான். மந்திரி வந்தால் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். என் பையனே அடிக்கிற அளவுக்கு தெம்பாயிடுச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உள்ளே வச்சுருப்பான். இந்த நேரத்தில் இவன் போய் அந்த இவன் இருக்கான் டேரக்டர்லாம் போய் வம்பு பண்ணுவான். எல்லாம் பண்ணி அங்கே ஸ்கிரிப்ட் இல்லைன்னுட்டு அப்படி வந்து சோமா உட்காந்துருப்பான். இப்போ இவன் இந்த வழியிலேருந்து இந்த பசங்க துரத்திட்டு வரதை பார்த்துட்டு வண்டியை நிறுத்தி என்னடான்னு கேட்பான். கேட்டால் இந்த மாதிரி ஃப்ரெண்டை காணும், இந்த காரில் தான் காலையில் ஏற்றுறதை பார்த்தேன் அப்படின்னு. அது நாங்கள் சினிமா ஷூட்டிங் பண்ணதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் ஃபோனில் காமிச்சு பார்த்தியா ஷூட்டிங் தானே நாங்கள் பண்ணோம், அந்த பொண்ணெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணல, அந்த ஃபோட்டோ வேணால் எனக்கு அனுப்பி விடு, நான் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சால் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பரையும் வாங்கிப்பான். அப்போ இவன் அப்பா தானே இன்ஸ்பெக்டர், அதனால ஏட்டுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி ஒரு பொண்ணு காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டவுடனே இது ஆமாம் இதான் விஷயம், அந்த பொண்ணு வந்து அதுவே தான் காரில் ஏறி போயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையனுக்கு ஃபோனை போட்டு சொல்லுவான். இவனும் அங்கே போய் பார்ப்பான், அந்த சைக்கிள் கிடக்கும். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்பான். அப்போ தான் தெரியும் என்னென்னா அந்த பொண்ணு ஏறி போனது அவங்க தாய் மாமாவோட காரு, வேற ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. சரியா? இது என்ன இருக்குன்னா ஏன் அவன் போனான் அப்படின்றதுக்கு அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சொல்லியிருப்பாங்க. என்ன நடந்திருக்குன்னா அவங்க அப்பா ரஹ்மான் வந்து பயங்கர குடி, ஃபுல்லாக குடிச்சுவிட்டு ஏதோ நினைப்பில் பொண்டாட்டின்னு நினச்சிட்டு பொண்ணு மேலே கை வச்சுருவோம். அந்த பொண்ணு பயந்து போய் கதவை சாத்திக்கும். அவங்க அம்மா வந்து நீ காலையில் டியூஷன் போகிற மாதிரி அப்படியே மாமா வீட்டுக்கு போய்ட்டுன்னு அவங்க அமுச்சு விட்ருப்பாங்க. இந்த ஆள் காணும் தேடட்டும்னு. இவன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு ஏம்மா நான் வேணும்னு செய்யலாமா, எனக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது, உனக்கு என்னைக்கு இதை நம்பி என்னை மன்னிக்க முடியுதோ அன்றைக்கி மன்னிச்சிருமா அப்படின்னு ஒரு லெட்டரை எழுதிட்டு தூக்கு மாட்டி செத்துருவார். இப்போ இந்த ஸ்கிரிப்டை திருடினது இவங்க அப்பா தான் தெரிஞ்ச நேராக இவங்க வீட்டுக்கு வருவான். வந்தோடனே அவங்க இந்த அந்த கவரத்துக்கு போடுவோம். இது மாதிரி அப்போ சில பேர் கேட்பாங்கடா, நாங்கள் யாராவது ஆளை வச்சு இது மாதிரி செஞ்சு கொடுப்போம், ஆனால் அந்த கவர் உண்ணுதுன்னு எனக்கே அதுக்கு என் கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், நீ தோற்று போகணுன்னு நான் நினைப்பேனாடா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லுவார். அந்த நேரம் பார்த்து மந்திரி என்ன பண்ணுவான், கடுப்பாகி என் பிள்ளைய ஜெயிலில் வச்சு அடிச்சான்னு சொல்லி இவனை ஆளை வச்சு சுட்டுருவான். சரத்குமார் செத்துருவார், 2 அப்பாவும் செத்துருவாங்க. இவன் துருவ வந்து அப்பாவோட சாவில் இதாகி அவன் வந்து எல்லா பழக்கத்தையும் விட்டுட்டு நல்லவனாக மாறிடுவான். இப்படிலாம் அப்பாக்கள் இருக்கும்போது நம்ம அப்பா ஃபோன் தானே வாங்கி தரல, நம்ம அப்பா நல்ல அப்பா தான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கூல் பையனும் மனசு மாதிரி இங்கே வந்து சேர்ந்துருவான் அப்படின்ற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. பல ட்விஸ்ட்டுகளோடு அட்டகாசமாக எடுத்திருக்கிறாரு அந்த இயக்குனருக்கு நமது பாராட்டுக்கள்.